வணக்கம் நேர்களே. மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்பிஎஃப்சிஸ் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்டிங் வந்து 32% இன் மே மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. மெயினாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டெட் எக்ஸ்போஷர், அதாவது கடனாக கொடுக்குறாங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு கிட்டத்தட்ட 32.5% இயர் ஆன் இயரில் மே மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.77 ட்ரில்லியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க பேங்க்லேருந்து ஃபண்டிங் போகிறதில்ல, அது என்பிஎஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு 0.3%. ஸோ 15.62 ட்ரில்லியனாக உள்ளது மே மாதம் வரலையும். ஸோ அக்கார்டிங் டு த கேர் எட்ஜ் ரேட்டிங்கினுடைய இன்ஃபர்மேஷனுங்க இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த டெட் ஃபண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது இன்க்ளூட்ஸ் கமர்ஷியல் பேப்பர்ஸ் அண்ட் கார்பரேட் டெட். ஸோ இது ரிமைன் பார்த்தீங்கன்னாக்க 2 ட்ரில்லியன் லெவல் ஃபார் த 14 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸாக இருந்து கொண்டு இருக்குங்க. ஸோ ஏன்னா அதனால் மார்க்கெட்டினுடைய ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி வாலட்டைலாக இருக்கிறதுனால தே ஹவ் கிவன் டு த மணி டு த என்பிஎஃப்சிஸ் கம்பெனிஸுங்க ஃபார் த டைரக்ட் லோன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் ஐ பார்த்தீங்கன்னாக்க 2.69 ட்ரில்லியன், இப்போ அது ஏப்ரல் 2025 2.64 ட்ரில்லியன் இன் ஜூலை 2018. ஸோ அதனால் இது ஒரு பெட்டர் க்ரோத்தை காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுகிறதுன்னு சொல்லலாம். அதுமாரி கமர்ஷியல் பேப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட்லி 1 ட்ரில்லியன் மார்க்கில் ஃபார் த பாஸ்ட் 18 மந்த்ஸாக இருந்துருக்கு. கரண்ட்லி 1.42 ட்ரில்லியன் இருக்குங்க. த இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்பரேட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ் அதுவுமே 43.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன கிட்டத்தட்ட 9% 10% கொடுக்குறாங்கல்ல. ஸோ அது ஒரு ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பெட்டர் என்ஏவி காமிக்கிறதுக்காக. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1.35 ட்ரில்லியன் இன் மே 2025. ஸோ the ஷேர் ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இன்க்ரீஸ் டு 5.5% இன் மே 2025 ஃப்ரம் 4.6% இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ அதனால the பேங்க் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கவர்ஸ் த லோன் டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் த லிக்யூடிட்டிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ் வயா செக்யூரிட்டைசேஷன் ரூட் மூலிமா பேங்க்லேருந்து காசை வாங்குறாங்க. ஸோ அதனால இந்த என்பிஎஃப்சிஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் இஷ்யூன்ஸில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது, அதெல்லாத்தையும் இப்போ அதர் ரூட் மூலியமாக கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ இதனால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸுடைய ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கால் பண்ணுங்கள், வி வில் டிஸ்கஸ். தேங்க்யூ.